இங்க ஹீரோவும் அவரோட வைஃபும் ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கவனிக்காத நேரத்துல வேணும்னே ஒரு கார் ஒண்ணு குறுக்க வந்துருது. இப்ப ஹீரோ பெட்ரோல் பங்க்ல நிக்கிற நேரமா பார்த்து அந்த கார்காரன் வேணும்னே வந்து வம்பெடுத்துட்டு போறான். ஹீரோவும் எதுவும் பேசாம அமைதியா கிளம்பிடுறாரு. கிளம்பி கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே இவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்பதான் பெட்ரோல் பங்க்ல வம்பெடுத்தவன் இவங்களை கிராஸ் பண்ணி போறான். போனவன் திரும்பி ஆப்போசிட் ரோட்ல வந்து இவங்களை பாத்துக்கிட்டே வெயிட் பண்றான். பார்த்தா இவங்க காருக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வருது. சோ அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லவரா தெரியவும் இவரோட வைஃபோட சேஃப்டிக்காக அந்த ட்ரக்ல ஏத்தி விட்டுட்டு டோ ட்ரக் வர வைக்க சொல்லி ஹெல்ப் கேக்குறாரு. அவரும் இவரோட வைஃப பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவங்க போய் ரொம்ப நேரமா எந்த டோ ட்ரக்கும் வராதனால ஹீரோவே என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட வைஃப கூட்டிட்டு போறதுக்காக அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து பார்த்தா இவரோட வைஃபே அங்க வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரக்ல வந்தவனும் ஃபர்ஸ்ட் கார்ல வம்பெடுத்தவனும் பிளான் பண்ணி தான் இவரோட வைஃப கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில பார்த்தா அவனுங்க இதே மாதிரியே நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அடையாளமே தெரியாத அளவுக்கு போட்டு தள்ளிருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரோட விடாமுயற்சியால அவரோட வைஃப சேஃபா காப்பாத்திறாரு.